வணக்கம். ஒரு விஷயத்த என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு மீட்டிங்ல இல்ல ஒரு நண்பர்கள் கூட்டத்துல சில பேர் பேச ஆரம்பிக்கும்போது எல்லாரும் அமைதியா கவனிப்பாங்க. ஆனா வேறு சில பேர் பேசும்போது யாரும் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் இந்த வித்தியாசம்? ஒருத்தரோட மதிப்பு எப்படி தீர்மானிக்கப்படுது? இதுக்கான பதில தேடிதான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பயணிக்க போறோம். நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகள் சாணக்கியரின் போதனைகளை அடிப்படையா வச்சிருக்கு. ஒரு கோட்டை கட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கான சமூக மதிப்பை ஒரு கோட்டையா நினைச்சுக்கிட்டா அதை கட்டுறதுக்கான 15 ப்ளூ பிரிண்ட் தான் இது. அருமையான ஒப்பீடு. சிலது கோட்டையோட வெளிப்புற சுவர்கள் மாதிரி, உங்க தோற்றம், உங்க செயல்கள். மத்த சிலது அஸ்திவாரம் மாதிரி, உங்க சுயமரியாதை, உங்க குணம். இந்த கோட்டையை எப்படி கட்டுறதுன்னு தான் நாம் இன்னைக்கு அலச போறோம். கரெக்ட். இது வெறும் 15 விதிகளை பட்டியலிடுற உரையாடலா இருக்காது. மரியாதை, மதிப்பு, செல்வாக்கு, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன? சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் எப்படி நம்மள பத்தின மத்தவங்களோட பார்வைய மொத்தமா மாத்துதுங்கிறத பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது மத்தவங்களுக்காக நாம நடிக்கிறத பத்தி இல்ல, நமக்கான மதிப்பை நாமளே எப்படி உருவாக்கிக்கிறதுங்கிறத பத்தி. சரி, அப்போ கோட்டையோட முதல் கல்லுல இருந்தே ஆரம்பிக்கலாம். உங்க குறிப்புகள்ல முதல் ரகசியமா சொல்லப்பட்டிருக்கிறது குறைவாக பேசுங்கள். ஆமா. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்போ இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல நாம எவ்வளவு தூரம் நம்மள வெளிக்காட்டிக்கிறோமோ அவ்வளவு தூரம் வளர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு மீட்டிங்ல அமைதியாவே இருந்தா இவருக்கு எதுவும் தெரியல போலன்னு நினைச்சு ஓரம் கட்டிட மாட்டாங்களா? புத்திசாலித்தனத்துக்கும் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற கோடு ரொம்ப மெல்லிஸ் இல்லையா? இதுதான் முக்கியமான கேள்வி. அந்த மூலம் சொல்ல வர்றது முழுமையான அமைதிய பத்தி இல்ல, அது ஒரு வியூக அமைதிய பத்தி பேசுது. வியூக அமைதியா? ஆமா. எல்லாரும் அவசர அவசரமா கருத்து சொல்ற ஒரு இடத்துல நீங்க நிதானமா எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா ஆழமான ஒரு கருத்தை சொல்லும்போது அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கும். குறைவா பேசும்போது உங்க வார்த்தைகளோட மதிப்பு அதிகமாகுது. தங்கம் ஏன் மதிப்பு மிக்கதா இருக்கு? அது ரொம்ப அரிதா கிடைக்குது. அதேதான், உங்க வார்த்தைகளும் அப்படி இருக்கணும்னு சாணக்கியர் சொல்றார். ஓகே, அப்போ இது வார்த்தைகளோட எண்ணிக்கையை விட அதோட தரம், அப்புறம் நேரம், இத பத்தினது. கரெக்ட். இது உங்க குறிப்புகள்ல இருக்கிற 5வது ரகசியத்தோட பொருந்தது இல்லையா? உடனே பதிலளிக்காதீர்கள். இதுவும் அதே ஐடியா தானே? அதேதான், ரெண்டும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். ஒரு கேள்வி கேட்டதும் ஒரு நொடி நிறுத்தி கண்ணை பார்த்து யோசிச்சு பதில் சொல்றதுக்கும், படபடன்னு சொல்றதுக்கும். ஆமா, படபடன்னு யோசிக்காம பதில் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த நிதானம் இருக்கு இல்லையா, அது உங்க முதிர்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் காட்டும். உண்மைதான். அது மட்டும் இல்லாம, நான் உங்க கேள்வியை மதிக்கிறேன், அதனாலதான் யோசிச்சு பதில் சொல்றேன்னு நீங்க சொல்லாம சொல்றீங்க. இது உங்க மேல ஒரு ஆழமான நம்பிக்கையை உருவாக்கும். அப்போ பேசுறத விடவும் பேசாததை விடவும் முக்கியமானது ஒன்னு இருக்குன்னு உங்க மூலம் சொல்லுது. 11வது ரகசியம், காது கொடுத்து கேளுங்கள். பேசுபவன் கவனத்தை ஈர்க்கலாம், ஆனால் கேட்பவன் இதயத்தை வெல்வான். இந்த வரி ரொம்ப ஆழமா இருக்கு. நிச்சயமா. ஏன்னா உண்மையா கவனிக்கிறதுங்கிறது ஒரு செயல்பாடு இல்ல, அது ஒரு மரியாதை. ஆமா, ஒருத்தர் பேசுறது நீங்க செல்போனை நோண்டாம முழு கவனத்தோட கேட்கும்போது நீங்க அவங்க கருத்துக்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கல, அவங்க இருப்புக்கே மரியாதை கொடுக்கறீங்க. இது ஒரு காந்தம் மாதிரி, மக்கள் தங்களை உண்மையா மதிக்கிறவங்க பக்கம்தான் ஈர்க்கப்படுவாங்க. அப்போ இந்த 3ஐயும் சேர்த்து பார்க்கணும். குறைவா பேசுறது, நிதானமா பதில் சொல்றது, அதிகமா கேக்குறது. ஆமா, இது 3 சேர்ந்தா உங்க வார்த்தைகளுக்கு ஒரு அசாதாரணமான சக்தி கிடைக்கும். சரி, இப்போ இந்த வெளிப்புற தொடர்பாடல் உத்திகளை விட்டுட்டு கோட்டையோட அஸ்திவாரத்துக்கு வருவோம். சுயமதிப்பு ரொம்ப முக்கியம். உங்க குறிப்புகள்ல 2வது ரகசியமா இருக்கு. உங்களை நீங்க மதியுங்க. தன்னைத்தானே மதிக்காதவனை இந்த உலகமும் மதிக்காதுன்னு சாணக்கியர் சொல்றார். இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில இதை எப்படி செய்யறது? இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. நம்மள பலர் மத்தவங்க நம்மள மதிக்கணும்னு வெளியே தேடிட்டு இருப்போம். ஆனா அந்த மரியாதை அது நமக்குள்ள இருந்து தான் தொடங்கணும். நமக்குள்ள இருந்தா. ஆமா, நீங்களே உங்களை சந்தேகப்பட்டா, உங்க திறமைகளை நீங்களே குறைச்சு மதிப்பிட்டா மத்தவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? நடைமுறையில சின்ன சின்னதா ஆரம்பிக்கலாம். ஒரு வேலையை நல்லா முடிச்சா உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பாராட்டு கொடுத்துக்குங்க. ஒரு தவறு செஞ்சா உங்களை நீங்களே திட்டாம, சரி இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னு பாருங்க. உங்க நேரத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் சுயமரியாதை வளரும். நீங்க சொல்றது சரிதான். நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுங்கிறது 3வது ரகசியத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இல்லை என்று சொல்ல பழகுங்கள். இது பல பேருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா, மத்தவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு நம்மள நாமே வருத்திக்கிறோம். ஆனா
இல்லைன்னு சொல்றதுக்கும் திமிரா நடந்துக்கிறதுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கே, அதை எப்படி சரியா கையாள்றது? அருமையான கேள்வி. இல்லை சொல்றது அந்த நபரை நிராகரிக்கிறது இல்ல, அந்த கோரிக்கையை நிராகரிக்கிறது. இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓ, அப்படியா? எல்லாத்துக்கும் சரி சொல்றது எனக்கு என் நேரத்தை விட உங்க வேலை தான் முக்கியம்னு சொல்றதுக்கு சமம். அப்படி இருக்கும்போது மத்தவங்க எப்படி உங்க நேரத்தை மதிப்பாங்க? உண்மைதான். ஒரு வேலைய உங்களால செய்ய முடியாதுன்னா மன்னிக்கவும், இப்ப வேறொரு முக்கியமான வேலையில இருக்கேன், அதனால இதை எடுத்துக்க முடியாதுன்னு காரணத்தோட சொல்லும்போது அது உங்க நேர்மையைத்தான் காட்டும். இது திமிரில்ல, உங்க எல்லைகளை நீங்க மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இது நம்ம நேரத்தையும் சக்தியையும் எல்லாரும் சுலபமா எடுத்துக்கிற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லுது. கரெக்ட். 13வது ரகசியம் இதேதான் இன்னும் அழுத்தமா சொல்லுது. எல்லோருக்கும் எப்போதும் எளிதாக கிடைக்காதீர்கள். இது கொஞ்சம் சுயநலமா கேக்கலையா? இத பற்றாக்குறை தத்துவம் மூலமா புரிஞ்சுக்கலாம். பற்றாக்குறை தத்துவமா? ஆமா, ஒரு லிமிடெட் எடிஷன் வாட்ச் ஏன் அவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கு? ஏன்னா அது எல்லார் கையிலயும் கிடைக்காது. அதே உளவியல் தான் உங்க நேரத்துக்கும் உங்க கவனத்துக்கும் பொருந்தும். நீங்க எப்பவும் யாரு கூப்பிட்டாலும் ஓடினா உங்க மதிப்பு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பொருள் மாதிரி ஆகிடும். உங்க நேரத்துக்கு நீங்க ஒரு மதிப்பு நிர்ணயிக்கும் போதுதான் மத்தவங்களும் அந்த மதிப்பை கொடுப்பாங்க. உதவி செய்யறது தப்பு இல்ல, ஆனா உங்க சுயமரியாதையை விலையா கொடுத்து உதவி செய்யக்கூடாது. புரியுது. நம்ம அஸ்திவாரம் வலுவா இருந்தா அடுத்ததா கோட்டையோட சுவர்கள், அதாவது நம்ம குணநலன் பத்தி பேசலாம். உங்க குறிப்புகள்ல 4வது ரகசியம், யாரையும் புறம் பேசாதீர்கள். இது ரொம்ப நேரடியான அறிவுரை, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்க ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி தப்பா பேசும்போது அதை கேட்கிறவர் மனசுல என்ன தோணும் தெரியுமா? என்ன தோணும்? ஓகே, நாளைக்கு நான் இல்லாதப்போ இவன் என்ன பத்தி எப்படிதான் பேசுவான்னு ஒரு அவநம்பிக்கை உருவாகும். ஆமா. புறம் பேசுறது பேசுற பொருளை விட பேசுற உங்களோட குணத்தை தான் அசிங்கப்படுத்துது. அது உங்க நம்பகத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். நம்பகத்தன்மைன்னு சொல்லும்போது 15வது ரகசியம் ஞாபகத்துக்கு வருது. கொடுத்த வாக்க காப்பாற்றுங்கள். ஆமா, இது ரொம்ப முக்கியம். நான் ஒரு முறை ஒரு கிளையண்ட் கூட வேலை பார்த்தேன். அவர் ரொம்ப திறமையானவர், ஆனா சின்ன சின்ன டெட்லைன்ஸை கூட சரியா ஃபாலோ பண்ண மாட்டார். ஓ. ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க அவருக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கவே பயப்பட்டோம். ஏன்னா சின்ன விஷயத்திலே நம்பிக்கை போயிடுச்சு. புரியுது. உங்க மூலம் சொல்றது சரிதான். வாக்குறுதிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது உங்க குணநலனோட ஒரு ஒப்பந்தம். சின்ன சின்ன வாக்குறுதிகளை காப்பாத்தும் போதுதான் பெரிய பொறுப்புகளை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு மத்தவங்க நம்புவாங்க. அப்போ மரியாதைக்கும் நம்பகத்தன்மைக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு. நிச்சயமா. இந்த வரிசையில 12வது ரகசியத்தையும் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். தற்பெருமை பேசாதீர்கள். தன் வேலைய பத்தி தானே பெருமையா பேசுறதுக்கும் தன் மேல நம்பிக்கை இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? தற்பெருமை பெரும்பாலும் ஒரு பாதுகாப்பின்மையோட வெளிப்பாடு. இன்செக்யூரிட்டி. ஆமா, உண்மையிலே திறமையான ஒருத்தருக்கு அதை மத்தவங்க கிட்ட சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க வேலை அதை சொல்லும். உங்க குறிப்புகள் இருக்கிற ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் வேலை பேசட்டும், நீங்கள் பேசாதீர்கள். வாவ். உங்க செயல்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான் உண்மையானது, நிலைச்சு நிக்கக்கூடியது. சரி, இப்போ மனநிலை குணநலன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து சில நேரடியான நடைமுறை செயல்களுக்கு வருவோம். 6வது ரகசியம், உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். ஆனா இன்னைக்கு நெட்வொர்க்கிங், டீம் ஒர்க் எல்லாம் ரொம்ப முக்கியமாச்சே. என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நான் ஒரு டீம் பிளேயர் இல்லைன்னு ஆகிறாதா? இதுல ஒரு சமநிலையை கடைபிடிக்கணும். அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, அவங்க என்ன செய்யறாங்கன்னு தேவையில்லாம மூக்க நுழைக்கிறத விட்டுட்டு ஓகே, உங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பா செய்யறதுல கவனம் செலுத்துங்கன்னு தான் இது சொல்லுது. உங்க வேலையில நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது மத்தவங்க உதவி கேட்டு உங்ககிட்ட வருவாங்க. அதுதான் உண்மையான நெட்வொர்க்கிங். அதேதான், இவர்கிட்ட வேலையை கொடுத்தா கண்ண மூடிட்டு இருக்கலாங்கிற நம்பிக்கையை உருவாக்குறது தான் ஒருத்தரோட உண்மையான அடையாளம். ஓகே, அடுத்தது 7வது ரகசியம், சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். இது கொஞ்சம் மேலோட்டமான விஷயமா தெரியலையா? ஒருத்தரோட உடைய வச்சு அவரை எடை போடுறது சரியா? இது மேலோட்டமான விஷயம் அல்ல, இது உளவியல் சம்பந்தப்பட்டது. இது விலை உயர்ந்த பிராண்டட் ஆடைகளை பத்தினது இல்ல. அப்போ நீங்க சுத்தமான நேர்த்தியான உடை அணியும் போது அது மத்தவங்களுக்கு 2 செய்திகளை சொல்லுது. 1, நான் என் மேல அக்கறை எடுத்துக்கிற ஒரு ஒழுக்கமான ஆள். 2, நான் உங்களை சந்திக்க வர்றத ஒரு முக்கியமான விஷயமா மதிக்கிறேன். உங்க தோற்றம் நல்லா இருக்கும்போது நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகிடுது. அது உங்க பேச்சுக்கு ஒரு கூடுதல் மதிப்பை கொடுக்கும். சரி, இப்போ ஒரு கசப்பான ஆனா முக்கியமான உண்மைக்கு வருவோம். உங்க குறிப்புகள்ல இருக்கிற 14வது ரகசியம், பொருளாதாரத்தில் வலிமையாகுங்கள். இது ஒரு யதார்த்தமான பார்வை. இது சிலர் பேர் பணம் தான் எல்லாம்னு சொல்ற மாதிரி எடுத்துக்க வாய்ப்பு இருக்கே. பணம் மட்டுமே எல்லாம் இல்லதான், ஆனா
பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். தன்னம்பிக்கையா? ஆமா, உங்க தேவைகளுக்கு நீங்க யாரையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லைங்கிற நிலை வரும்போது நீங்க யாருக்காகவும் உங்க கொள்கைகளை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களால தைரியமா இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த தன்னம்பிக்கையும் சுயசார்பும் தான் உங்க மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். சொல்லப்போனா இது பணத்தை வணங்குறத பத்தி இல்ல, பணத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி உங்க சுயமரியாதையை பாதுகாக்கிறத பத்தி. நம்ம உரையாடலோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒருத்தரோட மனநிலையும் அணுகுமுறையும் எப்படி மதிப்பை பாதிக்குதுன்னு பார்க்கலாம். 8வது ரகசியம், யோசித்த முடிவெடுங்கள். ஆமா, நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுகளும் நம்ம கதையை எழுதுது. அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் தவறாத்தான் போகும். உண்மைதான். ஒரு தவறான முடிவு நீங்க பல வருஷமா கட்டின நற்பெயரை கூட கெடுத்துரும். ஆனா ஒரு விஷயத்தோட நல்லது கெட்டதையும் நிதானமா ஆராய்ந்து முடிவெடுக்கும் போது அது உங்களை ஒரு பொறுப்பான நம்பகமான தலைவரா மத்தவங்க கண்ணுக்கு காட்டும். அடுத்தது 9வது ரகசியம். இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது. விவாதத்தை குறையுங்கள். ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறது தானே புத்திசாலித்தனம். அமைதியா போறது ஒரு தோல்வி மாதிரி ஆயிடாதா? எல்லா விவாதமும் ஜெயிக்கிறதுக்கானதில்ல. சில விவாதங்கள் உங்கள் சக்தியை உறிஞ்சறதுக்கு மட்டும்தான் நடக்கும். ஓ. ஒரு விஷயத்துல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அதை ஒரு தடவை சொல்லலாம். ஆனா அவங்க ஏத்துக்கலைங்கிறதுக்காக திரும்ப திரும்ப மல்லு கட்டுறது உங்களை ஒரு பிடிவாதக்காரரா தான் காட்டும். சாணக்கியர் சொல்ற மாதிரி சில நேரங்கள்ல மௌனம்தான் மிக சிறந்த பதில். உங்க அமைதி உங்க வாதத்தை விட சக்தி வாய்ந்ததா இருக்கும். எந்த போர்ல சண்டையிடணும், எதிலிருந்து விலகி போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். சரியா சொன்னீங்க. கடைசியா 10வது ரகசியம், உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளியா இதை நான் பாக்குறேன். மிகச் சரியா சொன்னீங்க. அறிவுதான் உண்மையான சக்தி. அது யாரால உங்ககிட்ட இருந்து திருட முடியாது. நீங்க தொடர்ந்து புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கும்போது உங்க பார்வை விசாரமாகும். ஒரு பிரச்சனைக்கு மத்தவங்க பார்க்காத கோணத்துல உங்களால தீர்வு சொல்ல முடியும். அப்படி அறிவார்ந்த கருத்துக்களை நீங்க சொல்லும்போது இயல்பாகவே மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. அறிவு உங்க தன்னம்பிக்கையை வளர்க்கும், அந்த தன்னம்பிக்கை உங்க மதிப்பை உயர்த்தும். இது ஒரு சுழற்சி மாதிரி. ஆக நாம இன்னைக்கு பார்த்த இந்த 15 ரகசியங்களையும் தொகுத்து பார்த்தா இது உங்க மதிப்பை ஒரு கோட்டை மாதிரி கட்டுறதுக்கான வழிகாட்டி. ஆமா, உங்க வார்த்தைகளின் சக்தி, சுயமதிப்பின் அஸ்திவாரம், உங்க குணநலன், உங்க நடைமுறை செயல்பாடுகள் மற்றும் உங்க அறிவார்ந்த மனநிலைன்னு 5 முக்கிய பகுதிகளில் இதை நாம பார்த்தோம். இது ஒரே நாள்ல நடக்கிற மாற்றம் இல்ல, இது ஒரு தொடர் பயணங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். நம்ம இறுதி செய்தியா உங்க மூலத்தோட மைய கருத்தை மறுபடியும் வலியுறுத்துறேன். மதிப்புங்கிறது மத்தவங்க நமக்கு கொடுக்கிற பிக்ஷை இல்ல, அது நாம சம்பாதிக்கிற சொத்து. அதேதான். இந்த 15 வழிகள்ல இன்னிக்கே உங்களால தொடங்க முடியற ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை செய்ய ஆரம்பிங்க. ஒரு வாரம் அதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க மேலேயே உங்களுக்கு வர்ற மரியாதையை நீங்க உணரும்போது மத்தவங்களோட பார்வை தானா மாறும். இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை விட்டுட்டு போக நினைக்கிறேன். படுத்துறதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இதையே உல்டாவா யோசிச்சு பாருங்க. இதே கொள்கைகளை உங்களுக்கு நீங்களே பயன்படுத்த தொடங்கினா என்ன ஆகும்? உங்க உள்மன குரலை நீங்க கவனமாக கேட்க தொடங்கினா, உங்களுக்கு நீங்களே கொடுத்த வாக்குகளை காப்பாத்தினா, மத்தவங்களோட உங்களை ஒப்பிடாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா, வெளியுலகம் உங்களை கவனிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கோட்டையோட அஸ்திவாரத்தையே அது எவ்வளவு பலமா மாற்றி அமைக்கும்.